வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு 80வது பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாள் விழாவையொட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உலகுக்கு அறிவித்தார். அவர் முதல் என்ன சொன்னார்னா, உலகம் முழுவதும் உள்ள கச்சா எண்ணெய் வணிக செய்யும் கப்பல்களே, உங்கள் இன்ஜினை ஆன் செய்யுங்கள், பாய்ந்து செல்லுங்கள் வணிகத்திற்கு. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் வெள்ளம் போல பாயட்டும் அப்படின்னாரு. நேற்று அவர் பேசின பிறகு 4% விலை குறைவு கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டது ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, இனி இராணுவ ரீதியான மோதல்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், லெபனான், ஹவுதி இந்த 5 பிராந்தியங்கள் இடையே ஏற்படாது, சண்டை நிறுத்தம் வந்துவிட்டது என்று அறிவித்தார். அதை தாண்டி உடனடியாக ஈரான் மீதான துறைமுக முற்றுகை, அமெரிக்க இராணுவம் இட்டிருந்த துறைமுக முற்றுகை விலக்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஹொர்மோஸ் ஜலசந்தி எந்த வித நிபந்தனையின்றி திறக்கப்படுகிறது. இதெல்லாமே இந்த சண்டை நிறுத்தத்தில் வந்து விட்டது என்று அறிவித்தார். திங்கட்கிழமை இரவிலிருந்து செயல்பாட்டிற்கு நடைமுறைக்கு வரும் என்றுமே அறிவித்தாங்க. அமெரிக்காவுடைய நேரத்திற்கும் இந்தியாவுடைய நேரத்திற்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. ஆனால் இஸ்ரேல் நேரத்துக்கும் இந்தியா நேரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 3 மணி நேரம் வித்தியாசம்தான் இருக்கும். இன்று இரவிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னாரு. இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் படி வருகின்ற 60 நாட்கள் எந்த வித தாக்குதலும் இருக்காது. பிற பிரச்சனைகள், இந்த யுரேனியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிவாரணம் கொடுக்க வேண்டியது ஈரானுக்கு, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த 60 நாளில் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. வருகின்ற வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் வைத்து இது கையெழுத்து ஆகிறது, மிகப்பெரிய விழாவாக. இந்த விழாவில் பாகிஸ்தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நேற்று பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் இந்த சண்டை நிறுத்தம் என்பது லெபனானுக்கும் பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், லெபனானுக்கும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது, மேலும் நாங்கள் பிடித்து உள்ள லெபனானை விட்டு விலகி வரும் அல்லது பின்னால் வரும் எண்ணம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லி பேசினார் இஸ்ரேல் காட்ஸ். இந்த சண்டை நிறுத்த இந்த அறிவிப்பு எல்லாமே நேற்று ஒரு மாலையிலேயே நமக்கு வந்திருக்கணும். ஆனால் கடைசி நொடி வரைக்கும் இந்த சண்டை நிறுத்தம் ஏற்படுமான்னு சொல்லி ஒரு பிரச்சனையிலே போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம், ஞாயிற்றுக்கிழமை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு சென்று இஸ்ரேல் விமானப்படை அங்குள்ள தாகியாம்பாங்க புற நகர் பகுதி, இசபுல்லாவுடைய கோட்டை அப்படிம்பாங்க, இசபுல்லா ஸ்ட்ராங் ஹோல்டு தான் இந்த தாகியா. அங்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டை துல்லியமாக தாக்கி தகர்த்தார்கள். قعدنا عم نحكي خلاص كمل، روح على اليمين، فوت دغري على اليمين، فوت دغري على اليمين. الضرب يا اختي، هي هون، هي انا بالشقه بعد البنايه عم تولع، عم بشيلوا العالم. يا الله يا الله ما يكون في حدا صاير له شيء يا رب. அதனால இந்த சண்டை நிறுத்தம் ஏற்படுமான்னு சொல்லி கடைசி நொடி வரைக்கும் ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. எல்லோருமே சொன்னாங்க, இஸ்ரேல் தேவையே இல்லாமல் போய் லெபனான் தலைநகரை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல் எப்பவுமே சமாதானத்தை விரும்பும் நாடு தான். ஆழமாக போய் பார்த்தா தான் இதோட பின்னணி விளங்கும். இந்த சண்டையில் இஸ்ரேலோட நிலைப்பாடு 2 விதமாக இருக்கும். இப்போ லெபனானுக்குள்ள அந்த லித்தானி ஆறு வரைக்கும் 20 கிலோமீட்டர்
இஸ்ரேல் ராணுவம் பிடிச்சிருக்கு. அங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உள்ள இருக்காங்க. இதுவரைக்கு 31 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இந்த இந்த நிலங்களை பிடிப்பதற்கான சண்டையில வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டா அதற்கு இஸ்ரேல் பதிலடியாக இந்த லெபனான் தலைநகரை தாக்காது, அங்க சண்டை மட்டுமே இடும், அங்க உள்ள இசபுல்லா பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து கொள்கிறார்கள். இந்த லித்தானி ஆறு வரைக்கும் 20 கிலோமீட்டர்ல அங்க ஒருவேளை ட்ரோன் தாக்குதல், ராக்கெட் தாக்குதல் அல்லது ஜிகாதி வெறியர்களின் தாக்குதல் ஏற்பட்டு இஸ்ரேல் மாவீரர்கள் கொல்லப்பட்டாலுமே அதுக்கு பதிலடியாக இசபுல்லா வீரர்களை மட்டுமே கொள்வாங்க. ஆனா இஸ்ரேலுடைய அடுத்த நிபந்தனை என்னன்னா, இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் ட்ரோன் அல்லது ராக்கெட் அல்லது ஜிகாதி வெறியன் இஸ்ரேலுக்குள்ள வந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடியாக லெபனானை எங்க வேணா தாக்கும், குறிப்பாக தலைநகர் பெய்ரூட்டை தாக்கும் சொல்லி 2 வித நிலைப்பாட்டில் இருந்தாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் இசபுல்லா பயங்கரவாதிகள் 3 ட்ரோனை இஸ்ரேலுக்குள்ள அனுப்பி தாக்குதல் நடத்த வச்சான். இதுல ஒரு ட்ரோன் வந்து தாக்குதல் நடத்துவது தெளிவாக வீடியோவில் பதிவாச்சு. அந்த வீடியோ எனக்கு பதிவு பண்றேன். הנה ואלוהים פה למעלה. תראה אותו שם. הנה הוא גם הולך ליפול. הוא נופל, הוא נופל. נופל, תראה את הבן זונה. בום. அந்த தாக்குதல்ல இஸ்ரேல்ல யாரும் காயப்படல, கொல்லப்படல. ஆனா இஸ்ரேலுக்குள்ள இசபுல்லா ட்ரோன் வந்து தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் விமானப்படை லெபனான் தலைநகருக்குள் சென்று பெய்ரூட்டுக்கு சென்று அந்த தாகியா புறநகர் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை துல்லியமாக தகர்த்தார்கள். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இசபுல்லா பயங்கரவாதிகளின் கட்டளை கோட்டைம்பாங்க, கமாண்ட் சென்டர் அப்படிம்பாங்க. அதுதான் அடிச்சு காலி பண்ணாங்க. தொடக்க அறிவிப்பின்படி 3 பேர் உள்ள கொல்லப்பட்டாங்க, 15 பேர் படுகாயப்பட்டாங்க. அது யாரு, எந்த இசபுல்லா தலைவன் சொல்லி நாளை அல்லது மறுநாள் இஸ்ரேல் அறிவிப்பாங்க. ஏன்னா முழு அளவு உறுதியான பிறகுதான் அவங்க வந்து இஸ்ரேலை வெளி சொல்லுவாங்க. அது பெயர்களில் ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேல இந்த பெய்ரூட் தாக்குதலுக்கு உள்ளாச்சு. உடனடியாக ஈரான்லேருந்து ஈரானுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த இஸ்ரேல் ராணுவம் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதுலேயுமே பெய்ரூட்ல தாக்குதல் நடத்தக்கூடாது. பெய்ரூட்டை தாக்குனா ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. நேற்று மதியானம் இந்த பெய்ரூட் தாக்கப்பட்ட பின்பு அதுவுமே ஒரு அப்பார்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு உள்ளான பிறகு வழக்கம் போல ஈரானிலிருந்து அந்த மிரட்டல் விடுத்தாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க ஃபிங்கர் ஆன் ட்ரிகர், அதை போல நேற்று அறிவிச்சாங்க. ஈரானுடைய இராணுவ தலைமையகம் கத்தாம் அல் அன்பியா ஹெட் குவார்ட்டர், கமாண்ட் சென்டர் ஹெட் குவார்ட்டர்பாங்க, அங்கிருந்து அறிவிக்க வந்து இந்த பெய்ரூட் தாக்குதலுக்கு பதில் இல்லாமல் போகாது, இன்று இரவு பதில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலும் ஒரு தாக்குதல் ஈரானிலிருந்து தாக்குதல் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, ஈரானிலிருந்து ஏவுகணை வந்தால் இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகும் இஸ்ரேல் அறிவிச்சாங்க. ஆனால் இந்த நொடி பொழுது வரை ஈரானிலிருந்து எந்த ஏவுகணையும் இஸ்ரேலை நோக்கி வரவில்லை. அதற்கு மாறாக இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்த அறிவிப்பு தான் வந்திருக்கு. இதை ட்ரம்ப்பும் அறிவிச்சிருக்காரு. ஈரான் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவர்கள் தான் தலைமை, இராணுவ கட்டுப்பாடு தலைமைன்னு சொல்லலாம். அவர்களும் இந்த சண்டை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சண்டை நிறுத்தம் வந்திருக்கிறது என்று அவங்களும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் லெபனான் பெய்ரூட் தாக்கப்பட்டதற்கு இந்த நொடி பொழுது வரை ஈரானிடமிருந்து எந்த பதிலடியுமே இல்லை. வழக்கம் போல ஒரு காகித புலி என்றுதான் ஈரான் தான் நிரூபிச்சிருக்கு. இங்க வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க இனி ஃபயர் விடுவாங்க. இந்த சண்டை நிறுத்தம் ஈரானுக்கு வெற்றின்னு சொல்லி கடைசி தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான பதிலடி இப்போ வரைக்கும் வரல.
அமைதியாக இந்த சண்டை நிறுத்தத்தை ஈரான் ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல வேண்டும். இஸ்ரேலுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலை விட ஒரு மிக முக்கியமான ஒருவனை கொன்றது வெள்ளிக்கிழமை பதிவாச்சு. அது பெரிய அளவில் இங்கே தெரியல. வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் இந்த லித்தானி ஆற்றுப்படுக்கை வரைக்கும் இருந்து அங்குள்ள இசபுல்லா ஆட்களை கொள்றாங்க. ஒரு முக்கியமான தளபதி அலி முசா தக் அவனுடைய பெயர். அவனை வெள்ளிக்கிழமை கொன்னாங்க. அவன் முன்னாள் இசபுல்லாவுடைய தலைவன் ஹாசன் நசுல்லாவுடைய பாடி கார்டாக அவன் இருந்தவன். அதை தாண்டி இசபுல்லாவுடைய சிறப்பு அதிரடிப்படை ரித்வான் போர்ஸ் அப்படிம்பாங்க, அதனுடைய தளபதியாக இருந்தவன். அதை தாண்டி ஈராக் ஒரு காலத்தில் இசபுல்லா பயங்கரவாத இயக்கம் போல ஈராக்கில் எங்களுக்கு ஒரு பயங்கரவாத இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு தலைமை எடுத்து அங்கு ஒரு பயங்கரவாத இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவன் இந்த அலி முசா தக். அதை தாண்டி 2007 அமெரிக்க இராணுவ வீரர்கள் 5 பேர் கொல்லப்பட்டதற்கு தலைமை காரணமாக இருந்தவன். அதனால் இவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் ஈராக்கில் தான் இஸ்ரேலும் தான் 5 வருஷத்தில் ஈராக் அவனை விடுதலை செய்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா அவனை தேடி வந்தார்கள். மிகப்பெரிய வெகுமதியை அமெரிக்கா அவன் தலைக்கு அறிவிச்சிருந்தது. இத்தனை முக்கியமான பயங்கரவாத தலைவனை வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் கொன்றது, இஸ்ரேல் இராணுவம். அதற்குமே எந்த வித பதிலடியும் ஈரானிலிருந்து வரவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஈரான் சொன்னதற்கு மாறாக லெபனான் தாக்கப்பட்டு கொண்டுள்ளது. இசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஆபரேஷன், இந்த அதிரடி நடவடிக்கை தொடர்ந்து நடக்கும்போது காசா போல லெபனானிலுமே இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் வேரோடு அறுக்கப்படுவார்கள் சொல்ல முடியும். இதுதான் நடந்தது. வெள்ளிக்கிழமை கையெழுத்திட போறாங்க. 60 நாள் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இரவிலிருந்து ஹோர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சர்வதேச கப்பல்கள் போகலாம் வரலாம். அதை தாண்டி அமெரிக்காவுடைய துறைமுக முற்றுகை ஈரான் மீது இருக்காது. எல்லாவித கப்பலும் போகலாம் வரலாம். இது எல்லாமே இன்று இரவிலிருந்து நடைபெறும். 60 நாளுக்குள்ள இந்த யுரேனியத்தை ஒப்படைப்பது மற்றும் இந்த ஏவுகணைகளை செல்லும் தூரத்தை மட்டுப்படுத்துவது, ஈரானுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பது எல்லாமே இந்த 60 நாளில் பேசி முடிக்கப்படும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனையாக இருப்பது ஒன்று தான். லெபனானுக்கும் இந்த சண்டை நிறுத்தம் பொருந்தும் சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பிரதமர் சொல்கிறாங்க. ஈரான் தன்னுடைய தலையாய கோரிக்கையாக வச்சிருக்கு லெபனானே அடிக்கூடாதுன்னு. ஆனால் இந்த லெபனான் இப்போ பிடிக்கப்பட்டுள்ள லெபனானின் இடத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டார் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர். அதை தாண்டி இசபுல்லா பயங்கரவாதிகளை கொல்வோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. லெபனானுக்குள்ள எங்களுடைய இராணுவ நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே திங்கட்கிழமை இன்னைக்கு நைட்டுக்கு மேலே நாளைக்கு லெபனான் தாக்கப்பட்டால் அதற்கு ஈரான் என்ன சொல்ல போகிறதுன்னு சொல்லி அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான் என்ன சொல்ல போகிறார்கள் சொல்லி பார்க்கணும். நாளை இருந்ததை கூடுதலான ஒரு தகவல், இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்முட்ரிக் அப்படிம்பாங்க, அவர் இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இனி ஈரானுடைய சண்டை இஸ்ரேலுடைய சண்டை, அதில் வேற எந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஈரானுடைய அந்த ரெஜிம் மத வெறி கும்பலின் தலைவர்களை நாங்கள் ஒவ்வொருவனாக கொல்லுவோம், அந்த ரெஜிமை மாற்றுவோம். இனி ஈரானுடைய சண்டை அது இஸ்ரேலின் சண்டை என்று பார்க்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நன்றிகள்.